நமஸ்காரம். நமஸ்காரம்மா. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ? நான் குழந்தைக்கு மை கூட்டுறதை பற்றி சொல்ல போகிறேன். மை கூட்டு குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆற்றல் தயார் பண்ணால் கண்ணுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, 3 கல் எடுத்துக்கலாம். அப்படி கல் எடுக்கலைன்னா இது மாதிரி டவரா 3 டவராவை இப்படி கமுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு தாம்பர பாத்திரத்தை இப்படி வைக்கணும். அடுப்பு மாதிரி வச்சுட்டு அடியில் அகல் மண் விளக்கில் திரியை போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் வாங்கிக்கணும். விளக்கெண்ணெயில் தான் விளக்கேற்றணும். விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினா இப்படி விளக்கேற்றிட்டு நல்லா விளக்கை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சோம்னா, அதாவது பின்பக்கம் கொல்லைப்பக்கமோ இல்லாட்டி ஒரு ரூமில் ஒரு மூலையிலையோ இது வச்சிட்டோம்னா அது மாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். எரியும் போது இந்த விளக்குடைய அந்த தாம்பர பாத்திரத்தில் அடியில் கருப்பாக பிடிச்சிடும். அந்த கருப்பு தான் இது. ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? ராத்திரி எடுத்து வச்சேன். ராத்திரி விளக்கெண்ணெய் ஊற்றி அடுப்பு எரிய விட்டேன். காத்தால பார்த்தா அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சேன். காத்தால் பார்த்தா இவ்வளோ தூள் இருந்தது. அதை எடுத்து வச்சு தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டுருவேன். இது இது பாத்திரத்துக்குள்ள ஒன்றுமே ஊற்ற வேண்டாம். வெறும் பாத்திரம் தான் வைக்கணும். வச்சுட்டு இந்த விளக்குடைய தீபத்தினால அந்த கறித்தூள் வரும். அந்த கறித்தூளை எடுத்து வச்சு எல்லாத்தையும் இப்படி டப்பாவில் ஸ்பூனில் தட்டி எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஸ்பூனில் அந்த இதை எடுத்து பாத்திரத்தை எடுத்து இப்படி தட்டி எல்லாத்தையும் இப்படியே தட்டி எடுத்து வச்சுட்டு இந்த தூளெல்லாம் கையெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு விற்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் முதல் எடுத்தோன்னா அப்படி 3 பாத்திரம் 3 கல் நெல் 3 கல்லெல்லாம் எடுத்து அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு, இல்லாட்டி டவரா எடுத்தோன்னா டவராவை நல்லா அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சி இந்த மாதிரி அந்த காலத்து அடுப்பு மாதிரி வைக்கணும். அதுவும் 3 சமமாக இருக்கணும். ஏன்னா ஒரே பிளாட்டா ஒரே சரிசமமாக இருக்கணும். பூ டிசைன் இருந்தால் வருது இல்லை. அதனால இப்படி பிளாட்டா இருக்கிறதுல இப்படி விளக்கு. அதுவும் அந்த பாத்திரம் எஸ்பெஷலி தாமிர பாத்திரமா மட்டும்தான் இருக்கணும். விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணையா இருக்கணும். பஞ்சு திரி போட்டு ஏற்றி வைக்கணும். எரிஞ்சதுக்கு அப்புறம் அது எண்ணெய் தீர தீர ஊற்றிட்டோம்னா நல்லா கறித்தூள் வரும். கருப்பா தூள் வரும். மைத்தூள் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. மைத்தூள் வரும். வந்தோடனே அதை எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு வேணுங்கிற சின்ன டப்பாவில் அந்த மைத்தூள் எடுத்து கொஞ்சம் சொட்டு விளக்கெண்ணெய், நிறைய விளக்கெண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி கையில் இது பண்ணக்கூடாது. ஏன்னா கையில் காரமெல்லாம் இருக்கும். அது குழந்தை கண் எரியும். அதனால ஒரு ஸ்பூன் மெடிசாக சன்னமாக, அதாவது குச்சி மாதிரி, ஏதாவது வெள்ளி குச்சியோ இல்லை தாம்பர குச்சியோ இல்லை சில்வர் குச்சியோ எது இருக்கோ அதில் இப்படியே சொட்டு எண்ணெயை ஊற்றி இப்படியே கலந்துனாலும் மை நல்லா திரண்டு உருண்டு அழகாக வந்துடும். மை வந்துடும். அதை துளி எடுத்து கண்ணுக்கு இடலாம் போட்டு திருஷ்டி பட்டெல்லாம் வைக்கலாம். குழந்தைக்கு எந்த இதுவும் ஆகாது. குழந்தைக்கு நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். நான் வாங்குறது இல்லை. கடையில் வாங்குறத பற்றி தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம ஆற்றுல கூட்டுறது குழந்தைக்கு நல்லது. இதுக்கு மை கூட்டல்னு பேர். அதாவது இயற்கை முறையில் மை தயாரித்தல். அந்த காலத்தில் நாங்கள் மைத்து சாந்து தயார் பண்ணுவேன், மயிர் பண்ணுவேன். இதெல்லாம் நான் கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கு தோல் சம்மந்தப்பட்ட ஆகிடும் சொல்லிட்டு மை ஆற்றுல பண்ணி தான் நான் குழந்தை கேட்டுறது. அதுமாதிரி சாந்து நெத்தி சாந்தும் ஆற்றுல பண்ணி தான் குழந்தை கேட்டுறது. அதாவது இது பிறந்த குழந்தைகளுக்கு மை வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டிலேயே இயற்கை முறையில் தயாரிக்கிறது இப்படி தான் தயாரிக்கணும். எடுத்துக்கலாம். பெரியவா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் கண்ணில் எதுவும் சைடு எஃபெக்ட் வராது. எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் பெரியவாளுக்கு மை கூட்டுறதுக்கு அவளுக்கு கை வர்றதில்லை. அதனால் குழந்தைகளுக்குன்னா டக்குன்னு இப்படி கூட்டலாம்.
அது பெரியவாளுக்கும் கூட்டி எட்டுக்கலாம், அதுனா தப்பு இல்லை. அதாவது இன்னைக்கு அவசர உலகமாக போயிடுது. ஆமாம், அதனால் இதுக்கு ஒரு நேரம் செலவு பண்ணுறதுல டைமும் இல்லை, இது மாதிரி பண்ணுறதுக்கு தெரியாது, தெரியாது, பொறுமையும் இருக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பொறுமையாக இதுக்கு வேலையே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுட்டு அது மாட்டுக்கு இருக்கும், நம்ம மாட்டுக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம். சாயந்தரமாக பார்த்து அந்த விளக்கு அணையிற டயத்தில் பார்த்தேன்னா எடுத்து பார்த்தா அடியில் கரியாக இருக்கும், அதை இப்படி டப்பாவில் கட்டி போட்டுக்கணும். அந்த விளக்கெண்ணெய் ஏற்றி அந்த விளக்கு ஏற்றுவதால் உங்களுக்கு வந்து அது அணையவும் அணையாது சீக்கிரத்தில். அது நல்லா ஒரு 5-6 மணி நேரம் எரியும், நின்று நிதானமாக எரியும். நம்ம பார்த்து எண்ணெய் விடலாம், இல்லைன்னா கறித்தூள் எடுத்துட்டு அந்த மைத்தூள் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி வேணால் எண்ணெயை விட்டு ஏற்றிக்கலாம். ஆமாம், சரி. இதையெல்லாம் பெரியவாளும் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் நல்லது, கண்ணுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சரி, பெற்று வராது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி.